So with a few poem lines, we'll start our class. The first poem is by Robert Frost. Robert Frost எழுதின ஒரு இம்பார்ட்டன்டான போயம். ஸோ அதோட போயத்தோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெண்டிங் வால்ஸ். மெண்டிங் வால்ஸ், சரியா? மெண்டிங் வால். ஓகே, இதோட ஓப்பனிங்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி, ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட், ராபர்ட் பர்ன்ஸ், இவங்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ராபர்ட் ஃப்ராஸ்டோட நேஷனாலிட்டி என்னன்னு பார்த்துக்கணும், ராபர்ட் பர்ன்ஸோட நேஷனாலிட்டி என்னங்கிறதையும் பார்த்துக்கணும். பிகாஸ் 2 or 3 நெட்ஸ் பேக் ஐ திங்க் வி ஹேட் அ கொஸ்டின் ஃப்ரம் திஸ். அதில் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டும் இருந்துச்சு, ராபர்ட் பர்ன்ஸும் இருந்துச்சு. ஸோ ட்ரை டு டிஃபரன்ஷியேட் போத் த ரைட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மெண்டிங் வால்ஸோட ஓப்பனிங் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, something there is that doesn't love a wall, doesn't love a wall. That sense the frozen something there is that doesn't love a wall that sends the frozen ground swell under it. ஸோ இதை வந்து ஓப்பனிங்ல நான் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேயா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செட்டும் கால்ஃபார் பண்ணி இருக்கிறதுனால செட்டில் நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதாவது நெட் கொஸ்டின் நான் சொல்கிறது. ஓகேயா? செட் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு 2018 நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024 நடத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு go through all the set exams that are conducted in Tamil Nadu before 2018, நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஏன்னா 2018க்கு முன்னாடி உள்ள செனாரியோ வேற, 2018க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமோட செனாரியோங்கிறது வேற. இட் இஸ் ஹைலி அட்வான்ஸ்டு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காம்படிஷன், அவ்வளோ காம்படிஷன். நீங்கள் ஒருவேளை செட்டு கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட அதிகபட்ச ஸ்டார்டிங் சேலரி ஒரு நீங்கள் கவர்மெண்ட்டில் கெஸ்ட் லெக்சராக போகிறீங்க அப்படின்னா 25,000 தான் இருக்க போகுது. ஸோ ஓகே, ப்ரொஃபஸர் வேலைன்னொன்னே நம்ம வந்து ரொம்ப ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதில் வந்து சேலரி வேறு. பட் ஒரு ப்ரைவேட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுனால சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் 12,000 13,000 கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இருக்குது. பட் நம்ம ஏரியாவில் அந்த அளவுக்கு நான் கம்மியாக கொடுக்கல, ஓரளவுக்கு நாமினலாக ஒரு 18 அந்த மாதிரியான ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ நெட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறையா ஏரியா புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகேயா? இப்போ நான் வந்து உங்களுக்கு புதுசாக இப்போ ஒரு கல்ச்சரல் ஸ்டடீஸ்னு சொல்கிறேன். நீங்கள் அது வரைக்கும் 2018க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்ச்சரல் ஸ்டடீஸுங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ 2018க்கு அப்புறம் நெட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, சிலபஸ் சேஞ்ச் ஆகுது. பேப்பர் பென் பேஸ்டில் இருந்து எங்கே வராங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வராங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்க, சிலபஸையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 2024ல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நெட்டோட சிலபஸையும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. நெகட்டிவ் மார்க்ஸை கொண்டு வர போகிறதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, யூஜிசி நெட்டில். ஸோ the sooner you clear net, it will benefit you. இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லது தான். பட் என்ன அப்படின்னா you will have to work a little harder. ஓகே, ஏன்னா காம்படிஷன் வர வர கூடிகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போயம் லைன், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேயா? ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் நீங்கள் அட்டன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் திருப்பி இந்த வீடியோஸையும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா மைண்டில் செட் ஆகும். ஓகேயா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்கள். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர். ஓகே, ஆங்கிலோ சாக்சன் ஏஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லிட்ரேச்சரை பொறுத்த மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏஜ். ஏன் பிகினிங் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
இந்த ஏஜ்ல இருந்து தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிகின் ஆகுதா? அப்ப அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல ஒருத்தருமே இல்லையான்னு கேட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தாங்க. ஒரிஜினலா இங்கிலாந்துல உள்ள பூர்வ குடிமக்களை வந்து பிக்ஸ், PICTS அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கெல்ட்ஸ், CELTS, கெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் வந்து பிரித்தோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பெரிய அளவுல புத்திசாலிகளா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா கம்பேர்டு டு ரோமன் சிவிலைசேஷன் இவங்க அந்த அளவுக்கு புத்திசாலியா இல்லை. அப்போ ஒரு 5th century பிசில ஒரு ஜூலியஸ் சீசர் வந்து இங்க உள்ள வரும்போது ரோமன் சிவிலைசேஷன்ல இருந்து வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க ஆக்சுவலா தே வாண்டட் டு அக்யூர் த வெல்த் ஆஃப் த லேண்ட். அதை எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுல வச்சு வாழலாம் அப்படிங்கிற நினைப்போட தான் வராங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இங்க வந்து இந்த மக்களுடைய அறியாமையை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த நிலத்தினுடைய வளத்தை பார்த்தோன்னே என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஸ்டார்டட் செட்டிலிங் ஹியர். அப்புறம் யார் வரா அப்படின்னா இந்த டேன்ஸ், வைக்கிங்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் திருப்பி திருப்பி வந்து போறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இது எல்லாமே நடக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஆங்கிலோ சாக்சன் ஏஜ் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது, டெரிட்டரி ப்ராப்ளம்ஸ் நடக்குது, நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து வராங்க. ஒரு தடவை வைக்கிங்ஸ் வராங்க, ஒரு தடவை டேன்ஸ் வராங்க, ரோமன்ஸ் வராங்க. இப்படி திருப்பி 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 இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 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 நிம்மதியா யாருமே என்ன பண்ணல அப்படின்னா இருக்கல. அப்ப இந்த ஆங்கிலோ சாக்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்துக்குள்ள ஒரு செட்டில் ஆகி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நிறைய பல்கி பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஆங்கிலோ சாக்சன்ங்கிற பேருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மானிக் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஜெர்மன்ல இருந்து வரக்கூடிய இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பழங்குடியினர். அவங்களோட பேர் வந்து ஆங்கிள்ஸ், அப்புறம் சாக்சன்ஸ், அப்புறம் ஜூட்ஸ். ஓகே, இந்த ஆங்கிள்ஸ்னா அர்த்தம் என்ன அப்படின்னா ஆங்கிள்ஸ்னா ஹூக்குன்னு அர்த்தம். ஓகே, ஹூக், HOOK, ஹூக். அதாவது ஒரு தூண்டிலுக்கு மீன் போட்டு இது பண்ணுவாங்கல்ல, அதுல ஊக்கு வச்சிருப்பாங்கல்ல. அப்போ அந்த ஊக்குல இருந்துதான் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற பேர் வந்ததா சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை இந்த ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறவங்க மீன்பிடி இனத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டும் நிலவும். சாக்சன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா வாள், சாக்சன் ஆக்சுவலா வாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ வாள் அப்படிங்கிற பேரை கொண்டு இவங்களோட பேர் வர்றதுனால இவங்க ஒருவேளை அதிகமான போர் சார்ந்த தொழிலை புரியக்கூடியவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள்ஸ், ஜூட்ஸ் வந்து ஆக்சுவலா இந்த ஜட்லாண்ட் அப்படிங்கிற ஏரியால இருந்து வந்ததுனால ஜூட்ஸ்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள்ஸா இருக்கட்டும், ஜூட்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த ஏரியால இருந்து வந்ததா சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ்ல ஆங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டி. இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலோ லண்டுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஆங்கிலோ லண்டு மாதிரி இங்கிலோ லண்டு அப்படின்னு வருது. அந்த இங்கிலோ லண்டு தான் லேட்டரா இங்கிலாந்து அப்படிங்கிற பேரோட என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ஓகே, எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தம்ஸ் அப் ப்ளீஸ். யா, ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த இங்கிலாந்துன்னு மாறுது இவங்களோட நேம்ல இருந்து. இப்போ இவங்களோட லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களோட லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 விஷயத்துல நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஒரு இங்கிலாண்டினுடைய இப்போ நீங்க டிஆர்பி வருது அப்படின்னா கூட டிஆர்பியில் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் டைப்ல உங்களோட இங்கிலாண்டோட லிட்ரேச்சர் எங்க இருந்து பிகின் ஆகுதுன்னு கேட்கறாங்க அப்படின்னா யூ நீட் டு ரைட் இட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன் ஏஜ். அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து உங்களுக்கு பெரிய அளவுலலாம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரம் ஆங்கிலோ சாக்சன் ஏஜ் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கிரீக்கோ ரோமன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிரேக்க இலக்கியங்கள், லத்தீன் இலக்கியங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரும். பட் நம்ம எங்க இருந்து தான் எடுக்க போறோம் படிக்க போறோம் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் ஏஜ்ல இருந்து தான் என்ன பண்ண போறோம் படிக்க போறோம். அப்போ ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர்ல உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தே லவ் ஃப்ரீடம். ஓகே, தே லவ் ஃப்ரீடம், சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வந்து ஆங்கிலோ சாக்சன் பீப்புள் கிட்ட நிறையவே இருந்துச்சு. ஏன்னா இந்த எண்ணம் வர்றதுக்கான சைக்காலஜிக்கலான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நாட்டுல இருந்து வந்து என்ன பண்றாங்க இவங்க மேல படையெடுத்து வர்றது, அடுத்து இவங்க வெவ்வேறு இடங்களுக்கு போய் படையெடுத்து போறது, குடிபெயர்ந்து போறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வி வாண்டட் ஃப்ரீடம், இது எல்லாத்துலயும் இருந்தா எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட இருக்காங்க. அடுத்து ரெஸ்பான்சிவ்னஸ் டு நேச்சர். ஓகே, நேச்சரை வந்து இவங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவே கருதுனாங்க. அதனால இவங்க வந்து நேச்சரை வணங்குனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பேகன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் செக்ட்னு கூட நீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம தீஸ்ட், ஏதீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அதே மாதிரி பேகன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அந்த இயற்கையை வழிபடக்கூடியவங்க அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் இவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து இருந்திருக்காங்க. அப்புறம்
ஆக்சுவலா இந்த ரோமன்ஸ் வந்து வரல அப்படின்னா இங்கிலாந்துக்குள்ள கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்திருக்காது. ரோமானியர்கள் எப்போ இங்கிலாந்துக்குள்ள வராங்களோ அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கிலாந்துக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஓகே ரைட். மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா they had a strong religious faith. அடுத்து they believed in fate. எதுக்கு சார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல மாறும். ஸோ நம்ம போக போக அடுத்த இதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஓகே, இந்த ஃபேட் அப்படிங்கிறத ஆங்கிலோ சாக்சன் இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வயர்டுனா ஃபேட்டுன்னு அர்த்தம். விதி சாகிறதுக்குள்ள ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு தடவையாவது பேசும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருந்துச்சு. ஓகே ரைட். அடுத்து என்ன அப்படின்னா பெண்களை வந்து நல்லா மதிச்சாங்க. பெண்களுக்கு நல்ல மதிப்பு இருந்தது இவங்களோட காலகட்டங்கள்ல. அடுத்து ரொம்ப புகழ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புகழுக்காக இவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள இவங்க வந்து வருவாங்க. ஓகே, இப்போ இந்த 5 பாயிண்ட் வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா நல்லா மைண்ட்ல ஏத்திருங்க. உங்களுக்கு ஃப்ரீடம் மேல ரொம்ப விருப்பம் இருந்துச்சு. நேச்சருக்கு அவங்க ரொம்ப ஒரு பெரிய பற்று, நேச்சர் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய பற்று இருந்துச்சு. ரிலீஜியன் மேல அவங்களுக்கு ஒரு ரொம்ப அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. விதியை அவங்க ரொம்ப நம்பினாங்க. பெண்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்தாங்க. அதே நேரத்துல புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க அடிமையா கிடந்தாங்க. புகழ்னா எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு அடிமையா இருந்தாங்க. இப்போ இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சரை படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேயா ரைட். இப்போ இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல நமக்கு இங்கிலீஷை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து 2 எப்பிக் ஃபேமஸான எப்பிக். ஓகேயா, ஒன்னு வந்து பியால்ஃப். இது யார் எழுதுனான்லாம் தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாவே நமக்கு இது யார் எழுதுனா அப்படிங்கிறது கான்செப்ட்ல வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ நமக்கு திருவள்ளுவரை பற்றி வேறு தகவல்கள் தெரியவில்லை அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி பியால்ஃபை இயற்றிய ஆசிரியர் பற்றி தெரியவில்லை அப்படின்னு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ பியால்ஃபுங்கிறது ஆங்கிலோ செக்ஷன் பீரியட்ல எழுதப்பட்ட ஒரு பெரிய எபிக் இதிகாசம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதிகாசம்னு பார்த்தோம் அப்படின்னா பேரடைஸ் லாஸ்ட். ஸோ இதை யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜான் மில்டன். ஓகேயா, பேரடைஸ் லாஸ்ட்ல புக் 9 வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நம்ம முடிஞ்சா வாய்ப்பு இருந்ததுன்னா புக் 9 வந்து நம்ம ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா புக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். புக் 9 வந்து கொஞ்சம் ஒரு படி மேல போய் இம்பார்ட்டண்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்கை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. முடிஞ்சா நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம மில்டனை பத்தி பேசும்போது பேரடைஸ் லாஸ்ட்டை பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பியால்ஃபும் பேரடைஸ் லாஸ்ட்டும் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய எபிக்ஸ். எபிக்ஸ்னா இதிகாசம். அது என்ன இதிகாசம்? ஒரு எபிக்கினுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய போரையோ ஒரு பெரிய வீரனுடைய வீரதீர செயல்களையோ ஒரு குளோரிஃபை பண்ணி எழுதக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிக்னு சொல்லுவோம். இப்போ இந்த பியால்ஃபுங்கிற எபிக்கோட கதை என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேயா, இந்த பியால்ஃபுங்கிற எபிக்கோட கதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிலிட்னு ஒரு ஆளு, சரியா? ஓகே, ஒரு மன்னன். ஸ்பியர் டேன்ஸ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. இந்த ஸ்பியர் டேன்ஸ் நாட்டுக்குள்ள ஸ்கிலிட் ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல்ல நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கப்பலுக்குள்ள ஒரு குழந்தை வருது. இந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கே மன்னன் ஆயிருது. வீரதீர செயல்கள் எல்லாம் செஞ்சு திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தையோட காதுக்குள்ள வந்து விதி பேச ஆரம்பிக்குது. விதினா நம்ம அப்படியே பார்த்தோம் வியார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து இனிமேல் சாக போறோம், நம்ம அடுத்து வந்து ஆட்சியை பொறுப்பு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தன்னை எப்படி பரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பு அடுத்தாலும் ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. இப்படி காலங்கள் போய்கிட்டே இருக்கும்போது இவருடைய வம்சாவளியில வரக்கூடிய ஒரு கிங் ஹ்ராத்கர் அப்படின்னு. ஓகேயா, முதல்ல ஸ்கிலிட் எந்த நாடு அப்படின்னா ஸ்பியர் டேன்ஸ். இந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. விதி அவர்கிட்ட பேசுது. ஸ்பெல்லிங் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் நான் டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் மைண்ட்ல ஏற்றிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போதும். ஓகே, அப்போ இந்த ஸ்பியர் டேன்ஸ்ல ஸ்கிலிட் வந்து ஆட்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆட்சிக்கு வராங்க. அப்படி ஆட்சிக்கு வந்ததுல ஒருத்தர் முக்கியமானவர் யாரு அப்படின்னா ஹ்ராத்கர். இந்த ஹ்ராத்கர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டேன்ஸ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆட்சி பண்ணும்போது இவருக்கு ஒரு பெரிய ஹால் கட்டணும்
எப்படி இப்போ நமக்கு வந்து ராமர் கோயில் கட்டணும், பேனா சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே இந்த ஹிராத்கர் அப்படிங்கிற மன்னருக்கு ஒரு பெரிய ஹால் கட்டணும் அப்படின்னு ஆசை. என்ன ஹால் அப்படின்னா, அவங்களுடைய படை வீரர்கள் எல்லாம், அவங்களுடைய வீர தீரர்கள் எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்கறதுக்காக இந்த ஹால். அப்ப இது என்னங்க, நம்ம ஆட்கள்லாம் ராமர் கோயில், பேனா சிலைன்னு ரொம்ப முக்கியமான சிலைகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து என்ன வீரர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஹால் கட்டிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த காலத்துல எப்படிதான் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, வீரர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஹால் கட்டி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹால் வந்து ஆக்சுவலா பேர் என்ன பேரு அப்படின்னா, இந்த ஹாலோட பேரு ஹியோரட். இந்த ஹாலோட பேரு HEOROT. ஹியாரட். இந்த ஹாலை வந்து கிட்டத்தட்ட உலக புகழ் பெற்ற ஹால் அப்படிங்கிற அளவுக்கு, இப்ப அவர் தானே கட்டியிருக்காரு, அப்ப அப்படித்தானே புகழ்ந்து ஆகணும். அதனால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இது உலக புகழ் பெற்ற ஹால் அப்படின்லாம் இதை வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. இந்த ஹால்ல வந்து இந்த வீரர்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா உணவெல்லாம் அருந்தி முடிச்சு ஃபீஸ்ட் எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படுத்து தூங்குவாங்க. அப்ப இந்த பாட்டு பாடுறது, கச்சேரி மீன்ஸ் அந்த காலத்துல ஒரு பாட்டை இயற்றக்கூடிய ஒரு புலவர் இருப்பாரு. அவர் புலவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு பாட்டை இயற்றி அதை வந்து படிச்சு காமிச்சு சந்தோஷப்படுத்துவாரு. அதை வந்து ஸ்கூப்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கூப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூப்ஸ் எழுதக்கூடிய பாடல்களை கிளீமேன் அப்படிங்கிறவங்க ஊர் ஊரா போய் படிச்சுக்கிட்டே போவாங்க. இப்போ நல்லா எல்லாம் ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி முடிச்சு நைட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது அப்படின்னா, கிரண்டல் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் வருது. இந்த கிரண்டல் அப்படிங்கிறது ஒரு கரடின்னு சொல்றாங்க, சில பேர் மலேரியா அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேயா, அது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த கிரண்டல் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வருது. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள ஒரு 30 பேரை அடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிருது. இப்படி ஒவ்வொரு வின்டர் சீசன்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் திருப்பி ஒரு ரொம்ப வருஷமா அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த 12 வின்டர்ஸா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி அது வந்துட்டு போய் இப்படி ஒருத்தரையா கொண்டுகிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்பியர்டேன்ஸ் நாடு வந்து ரொம்ப கலையில இருந்து சந்தோஷமே இல்லாம இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயம் யாருக்கு போய் தெரிய வருது அப்படின்னா, கீட்ஸ் அப்படின்னு ஒரு நாடு. ஓகேயா, கீட்ஸ் அப்படின்னு ஒரு நாடு. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பியால்ஃபுக்கு தெரிய வருது. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பியால்ஃப் அப்படிங்கிற அந்த யங் மேனுக்கு வந்து தெரிய வருது. இந்த கீட்ஸ் நாட்டுடைய மன்னர் யாரு அப்படின்னா ஹைஜலக். இந்த ஹைஜலக் அப்படிங்கிறவர் தான் கீட்ஸ் நாட்டோட மன்னன். யாரோட மாமா அப்படின்னா பியால்ஃபோட மாமா. இப்ப நம்ம பியால்ஃப் வந்து மாமா வீட்டுல இருக்காப்புல, நல்லா ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காப்புல. ஆனா அவர் சும்மா இல்ல, நல்லா திறமையான ஆளு. அவருக்கு எந்த அளவுக்கு திறமை உண்டு அப்படின்னா, கடல்ல போற சுறா மீனா இருந்தாலும் சிங்கிளாவே போய் ஃபைட் பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு திறமையான ஆளு அப்படின்னு நான் சொல்லல, பியால்ஃப் இலக்கியம் சொல்லுது. ஓகேயா, அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வீர தீரனுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நியூஸ் வருது. கிரண்டல்னு ஒரு மான்ஸ்டர் வந்து ஹிராகியருடைய அந்த ஸ்பியர்டைன்ஸ் நாட்டை வந்து அடிச்சு அங்க உள்ள மக்களை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. அதனால அவங்க சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னே நம்ம பியால்ஃப் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கிளம்பிடுறாரு. தன்னுடைய 14 நண்பர்களை கூட்டிட்டு 14 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா கீட்ஸ்ல இருந்து ஸ்பியர்டைன்ஸுக்கு கிளம்பி போறாரு. அவருக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. யாரு, ஹிராத்கரும் அவருடைய மனைவி பேர் என்ன பேரு அப்படின்னா குவீன். அவங்க வந்து ஆக்சுவலா குவீன் தானே, அவங்களோட பேர் என்ன அப்படின்னா வீல்த்யூ. ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா எல்லாரையும் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய 14 ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பியால்ஃப், இவங்க எல்லாரையும் நல்லா வரவேற்று மகிழ்ச்சியா சந்தோஷமா ஹாப்பியா என்ன பண்றாங்க, இந்த ஹால்லே இருந்து செலிப்ரேட் பண்றாங்க. பகல்ல செலிப்ரேட் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, நைட்டு நீங்க இங்க தங்க வேண்டாம், நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா நம்மளும் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஹால்லே தன்னுடைய நண்பர்களோட தங்குறாரு. அதே மாதிரி நைட் என்ன பண்ணுது அப்படின்னா கிரண்டல் வருது. இந்த கிரண்டல் வந்தோடனே பியால்ஃப் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு படுத்திருக்கிறாரு. பியால்ஃப் பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிரண்டல் வந்து எடுத்து அப்படியே வச்சு தன்னோட கைக்குள்ளேயே வச்சு நசிக்கிறது. அந்த எலும்பு உடையிற சத்தம் கேட்டு எல்லாரும் முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓ பியால்ஃப் வந்துருச்சு, இப்போ நம்ம கிரண்டல் வந்துருச்சு, சண்டை போடணும்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகிறாங்க. ஸோ சண்டைக்கு தயாராகி பியால்ஃப் என்ன பண்றாரு அப்படின்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அந்த மான்ஸ்டர் கூட, அந்த பூதத்து கூட, அந்த ஒரு கிரண்டல் கூட. ஏற்கனவே இவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, எந்த ஒரு ஆயுதமும் அதை காயப்படுத்தாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அதனாலதான் அந்த ஸ்பியர் டான்ஸ்ல உள்ளவங்க எல்லாருமே ஆயுதங்களை வச்சு முதல்ல தாக்கி பார்த்திருப்பாங்க, முடியாது. அப்ப எந்த ஆயுதமும் தாக்காதுன்னு நான் வெறுங்கையாலேயே அதை அடிச்சு கொள்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா பயங்கரமா அது கூட சண்டை போட்டு
கடைசியில அதை கொல்லக்கூடிய நேரத்துல அதோட கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அந்த கையை வெட்டி தூர எடுத்து மன்னனுடைய ஹராத்கருடைய அந்த த்ரோன் இருக்குல்ல, த்ரோன்னா நம்ம அந்த அரியணையில வந்து ஷோகேஸ் மாதிரி வச்சிருவாங்க. பாருங்கடா இவ்வளவு பெரிய இதையே கொண்டு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானத்தோல், மானோட தலை, அதை இதெல்லாம் வந்து வேட்டையாடி பழைய காலத்துல ஜமீன்தார் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வச்சிருப்பாரு. இப்போ ஓகே, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, எல்லாரும் சூப்பர், ஓகே பியோல்ஃப் வந்து பெரிய வீர தீர செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரை கொண்டாடுறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் அவன் தம்பி வந்துட்டான்டா ஆர்மிக்கு அப்படிங்கிற மாதிரி யார் வரா அப்படின்னா பியோல்ஃபோட கிரண்டலோட அம்மா மதர் கிரண்டல் வந்து வருது. அதுக்கு பேரும் மதர் கிரண்டல் தான். ஓகே, இதுக்கு பேரு கிரண்டல், அதுக்கு பேரு மதர் கிரண்டல். அந்த காலத்துல பேருக்கு பஞ்சம்னு நினைக்கிறேன், தனித்தனியா பேர் கூட வைக்காம இருக்கிறாங்க. நமக்கு நல்லதுதான், பிரச்சனை இல்லை, கிரண்டல் மதர் கிரண்டல்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இப்போ அந்த மதர் கிரண்டல் வந்தோடனே என்ன பண்ணுது அப்படின்னா அவனை அடிச்சு தூக்கி உள்ள இழுத்துட்டு போயிருது கடலுக்குள்ள. ஓகே, கடலுக்குள்ள இழுத்துட்டு போய் அங்க போய் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சண்டை போடுறாரு. கடலுக்குள்ள போய் சண்டை போட்டு அந்த கிரண்டலோட மதர் கிரண்டலோட தலையை வெட்டி கொண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கொடுத்துடுறாரு. இப்பவும் கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா அவர் உள்ள போய் சண்டை போட்டு அங்க வந்து ரத்தம் வந்தோடனே கடல் ஃபுல்லா ரத்தமா காட்சி அளிக்குது. சரியா, பொதுவா எப்பிக்குன்னா அப்படிதான் எழுதுவாங்க. அங்க ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலே கடல் ஃபுல்லா ரத்தம் ஆயிடுச்சுன்னு தான் எழுதுவாங்க. அப்படிதான் எப்பிக் இருக்கும். ஏன்னா இட் இஸ் அ சோபிஸ்டிகேட்டட் ரைட்டிங். ஓகே, ரொம்ப ஒரு எலகண்டான ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளவுதான், பியோல்ஃபோட சோலி முடிஞ்சிருப்பா, இவன் அவ்வளவுதான், இதுக்குதான் அவ்வளவு சீன் போட்டானான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா திரும்பி போயிடுறாங்க. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க எல்லாம் மஞ்சு மேல் பாய்ஸ் மாதிரி, அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பியால்ஃப் வந்து எப்படியும் தோக்க மாட்டாரு, ஜெயிச்சிருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பியால்ஃப்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. பியால்ஃப் வந்து இப்ப என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த கிரண்டல் மதர் கிரண்டலோட தலையை வெட்டி கையில கொண்டு வராரு. கொண்டு வந்து இந்த ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அந்த தலையை வந்து வெட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க. இப்ப ஏற்கனவே ராத்கருக்கு வயசாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் யாரும் ஆட்சி பண்றா அப்படின்னா பியால்ஃப் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து பெரிய வீர தீர சாகசங்கள்லாம் பண்ணியிருக்காருங்கிறதுனால அவர் ஆட்சி பண்றாரு. ரொம்ப நாள் போகுது. இப்ப பியோல்ஃப்க்கு வயசாயிருது. இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. மறுபடியும் கிளப்ப போறான் பிரச்சனைங்கிற மாதிரி யார் வரா அப்படின்னா ஒரு ஃபயர் டிராகன் வருது. ஓகே, முதல்ல கிரண்டல் வருது, அதுக்கப்புறம் மதர் கிரண்டல் வருது, அதுக்கப்புறம் ஃபயர் டிராகன் வருது. இந்த ஃபயர் டிராகன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கடலுக்கு அடியிலேயே கூட்டிட்டு போயிருது ஒரு சுரங்கத்துக்கு. சரியா, கிரண்டல் வந்து தரையில சண்டை போட்டுச்சு, கிரண்டலோட அம்மா கடலுக்குள்ள சண்டை போட்டுச்சு. ஃபயர் டிராகன் அப்படின்னு ஒண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்துக்கு கூட்டிட்டு போயிருது. அங்க பார்த்தா தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே இருக்கு. இங்க போய் சண்டை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து தைரியமா வயசான காலத்துல என்ன பண்றாரு அப்படின்னா தைரியமா போய் சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது அந்த ஃபயர் டிராகன் வந்து திடீர்னு ஃபயரை வந்து உமிழ்ந்துருது. இட் ஸ்பிளிட் அவுட்ஸ் ஃபயர். ஓகே, அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா அவரோட நெஞ்சுக்குள்ள போய் அவரோட பாதிக்க ஆரம்பிச்சிருது, பியால்ஃபை பாதிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு விதி நம்ம கிட்ட வந்து இப்ப பேசும், நம்மளும் முடிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அதே மாதிரி விதி வந்து எப்பா உன் கதை முடிஞ்சிட்டு இனிமே நீ சீன் போட்டோன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, அதனால அமைதியா உரமா போய் உட்காந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா உரமா போய் உட்காந்துக்கிறாரு பியோல்ஃப். இப்ப அவர் உட்கார்ந்தோடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய நண்பர் வந்து வராரு. நண்பர் வந்து என்னப்பா நீ அதுக்கு என்னாச்சு அப்படின்னா இப்ப அதெல்லாம் கொன்னுட்டேனா, இப்ப நான் அந்த போன இடத்துல ஒரு பெரிய சுரங்கம் இருக்கு, அந்த சுரங்கத்துக்குள்ள தங்கம் இருக்கு, நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த தங்கத்தை எடுத்து இந்த மக்கள் கிட்ட கொடுத்துரு, மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணன் படத்துல கடைசி சீன்ல செய் புண்ணியம் அனைத்தும் நீயே பெருகன்னு சொன்ன மாதிரி நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் போய் கண்டுபிடிச்ச அந்த புதையல் எல்லாம் என் மக்களுக்கு பயன்படணும்னு என்ன பண்றாரு தன்னுடைய நண்பனை விட்டு அந்த புதையலை எடுத்துட்டு வாங்குறாரு. இப்ப அந்த நண்பனுக்கு குழப்பம், நம்ம நண்பர் சாக போறாரு, பியோல்ஃப் சாக போற நிலைமையில இருக்காரு, இவரை விட்டுட்டு போய் நம்ம தங்கத்தை அள்ளிட்டு வரவா, அல்லது நம்ம நண்பர் சொன்ன வாக்காக பாத்துங்கிறதுக்காக இப்ப உடனே போய் அந்த தங்கத்தை அள்ளிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் நண்பனோட வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக போயிட்டு வந்து அந்த தங்கத்தெல்லாம் அள்ளி மக்களுக்கு கொடுக்கறதான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாரு. அதுக்குள்ள பார்த்தா என்ன ஆயிரும் அப்படின்னா பியோல்ஃப் இறந்துருவாரு. இதுதான் இந்த பியோல்ஃபோட கதை. இப்ப இந்த கதையிலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மேல சொன்ன அந்த எல்லா விஷயமும் என்ன ஆயிருக்கும் இதுல வந்து ஓரளவுக்கு அடங்கியிருக்கும். டிவோஷன் டு க்ளோரி, புகழுக்காக பியோல்ஃப் என்ன பண்றாரு, எவ்வளவு பெரிய கிரண்டலா இருந்தாலும் பரவாயில்ல நான் சிங்கிளாவே சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்க அவ்வளவு பேர் இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 14 பேரை கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஆனாலும் யாருதான் சண்டை போடுவா அப்படின்னா பியோல்ஃப் தான் சண்டை போடுவாரு. ஓகேயா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. விதி மேல நம்பிக்கை இருக்க போய் அவங்க என்ன பண்றாங்க, சாக போற நேரத்துக்குள்ள கடைசியா ஒரு தடவை விதி உங்ககிட்ட வந்து பேசிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேயா, சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, இப்போ லவ் ஃபார் ஃப்ரீடம்னா இந்த மாதிரியான கிரண்டல்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் அவங்க ஃப்ரீடமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, எல்லா இதுலயும் எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. ப்ரெஃபரன்ஸ் ஃபார் உமன்ஹுட்ங்கிறது அடுத்து நம்ம படிக்க போற இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிவ் டு நேச்சர் இதெல்லாம் நம்ம அடுத்தால படிக்க போற இதெல்லாம் இலக்கியங்கள்ல வரும். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆங்கிலோ சாக்சன் லிட்டரேச்சரை குறிப்பிடுது. அதுக்கு ஒரு கதை தான் இந்த பியால்ஃப். பியால்ஃப்ல இருந்து முன்னால அடிக்கடி கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ ஒரு 4-5 நெட்டுக்கு ஒருக்கா வேணா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பியால்ஃப்லாம் நல்லா அடிச்சு துவச்சு காய போட்ட ஒரு பழைய டாபிக் தான். ஆனா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், எந்த டாபிக்கையுமே நீங்க வேண்டான்னு விடக்கூடாது. ஏன்னா எப்ப நமக்கு ஈஸியா கேட்பான் அப்படிங்கிறது தெரியாது. திடீர்னு பார்த்திருப்போம் நம்ம எல்லாமே
ரீசெண்டா உள்ள சிலபஸ் எல்லாத்தையும் பார்த்து படிச்சு முடிச்சு எப்படி கரைச்சு குடிச்சு வச்சுட்டு போயிருப்பான். அங்க போய் பார்த்தா பியால்ஃப் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது, எந்த காலகட்டத்துல உள்ள லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்டிருப்பான். சிம்பிளான கேட்க ஆங்கிலோ செக்ஷன் லிட்ரேச்சர் நம்ம எழுதணும். ஆனா நம்ம அதை படிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு அது தெரியாது. அப்போ ஆங்கிலோ செக்ஷன் லிட்ரேச்சர்ல பியால்ஃபுங்கிறது ஒரு பெரிய எபிக். ஓகேயா, ரைட். இப்போ இந்த பியால்ஃபுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒர்க் எல்லாம் ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன ஒர்க்கு தான். அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா பெரிய அளவுல வரியெல்லாம் பண்ண வேண்டாம். பியால்ஃபுக்கு அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா விட்சித்னு ஒரு போயம். ஓகேயா, விட்சித் அப்படிங்கிறது ஒரு போயம். ஸோ இந்த போயம் விட்சித்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேண்டரர் அப்படின்னு அர்த்தம். வேண்டர்னா நல்லா ஒரு ஊர் சுத்தக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகே, இது எதை பத்தின கதையை பேசும் அப்படின்னா முத சாக்சன்ஸ் இங்கிலாந்துக்குள்ள வருவாங்கல்ல, அந்த கதையை பாடக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விட்சித் அப்படிங்கிற போயம் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டூயர்ஸ் லேமெண்ட். ஓகே, சிலர் டியோர்ஸ் லேமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த டியோர்ஸ் லேமெண்ட்ங்கிறது என்ன கதை அப்படின்னா இதுவும் ஆக்சுவலா சாக்சன் நாட்டில் உள்ள ஒரு ஸ்கூப்போட கதை தான். ஸ்கூப்னா இப்போ விட்சத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேண்டரர் அப்படின்னா ஊர் ஊரா சுத்துறாங்க அப்படின்னு சொன்னால ஸ்கூப்பும் அதே மாதிரியான ஆள் தான். என்ன இவர் கவிதை எழுதி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஊர் ஊரா போய் பாடக்கூடிய ஒரு ஆள். ஸ்கூப்பு, கிளீமேன் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான கேரக்டர் தான். இவங்களுடைய கஷ்டமான வாழ்க்கையை தான் இந்த டூயர்ஸ் லேமெண்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேயா, இவங்களோட கஷ்டமான வாழ்க்கைன்னா என்ன மாதிரி வாழ்க்கை அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூப்பா இருக்கக்கூடியவர், அதாவது ஒரு புலவரா இருக்கக்கூடியவர் வந்து அங்க இருக்கக்கூடிய சீஃபை புகழ்ந்து பாடுனா மட்டும்தான் அவருக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். இப்ப என்னைக்காவது அவர் சீஃப் வந்து இல்லப்பா நீ பாடுற பாட்டு போர் அடிச்சு போச்சு, நாம வேற ஆள் அப்பாயின்மெண்ட்டே அவர் வந்து உன்னோட நல்லா பாட்டு எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கையில வாழ்றதுக்கு வழி எதுவுமே இருக்காது. இப்படி ஒரு சோகமா இருக்கக்கூடிய நிலைமையிலையும் என்னை விட நிறைய பேர் கஷ்டத்துல போய் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த கஷ்டத்தை விட்டு தாண்டி வந்துட்டாங்க, அதனால நானும் கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துருவேன் அப்படின்னு இந்த ஸ்கூப் சொல்லக்கூடிய மாதிரியான கவிதை தான் டூயர்ஸ் லேமெண்ட். இதுல வரக்கூடிய அந்த ரிப்பிட்டேஷன் ரெஃபரைனை வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது எப்படி வரும் அப்படின்னா that he overwent this also me. ஸோ அதையே அவன் கடந்து வந்துட்டான், இதை என்னால கடந்து வர முடியாதா? இப்படி மற்றவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்லி அந்த கஷ்டத்துல இருந்தே அவன் வெளியில வந்துட்டான், என்னால இதுல வர முடியாதா இப்படின்னு சொல்லி தன்னோட கஷ்டத்தை வேற ஒருத்தரோட கஷ்டத்தை கூட கம்பேர் பண்ணி அவனே வந்துட்டான்ப்பா, எனக்கு என்ன, நான் கூடிய சீக்கிரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு தான் என்ன அப்படின்னா டூயர்ஸ் லேமெண்ட்ங்கிறது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா தி சீஃபேரர். ஆக்சுவலா சீஃபேரர் ஒரே வார்த்தை, தி சீஃபேரர். ஸோ தி சீஃபேரர் அப்படிங்கிறது எதை பத்தியான போயம் அப்படின்னா கடல் வாழ்க்கையை பத்தினது போயம். 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க இந்த போயத்தை. முதல் பார்ட்ல வந்து ஓஷன் லைஃப் எப்படிப்பட்டது, சரியா? 2 பார்ட்ல முதல் பார்ட் வந்து ஓஷன் லைஃப் எப்படிப்பட்டது, கடல் வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. 2வது பார்ட் வந்து ஒரு அலிகரிக்கல் பார்ட். அலிகரிக்கல் பார்ட்னா எப்படி அப்படின்னா ஸோ எப்படி இந்த கடல்ல போகக்கூடிய கப்பல் வந்து புயல் வந்தாலும் அப்படி மெயின்டைன் பண்ணியே போய் ஆகணுமோ அதே மாதிரிதான் மனிதனோட வாழ்க்கையும். எப்படி இந்த கடலோ அதே மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த கடல்ல போகக்கூடிய கப்பல் தான் மனிதன். எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி, சில நேரங்கள்ல அவனுக்கு சந்தோஷம் இருக்கும், சில நேரங்கள்ல கஷ்டம் இருக்கும், ஆனாலும் அவன் சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துதான் ஆகணும், அதுக்கு அவன் கடுமையா உழைச்சுதான் ஆகணும். புயல் வந்துச்சுங்கிறதுக்காக அவ்வளவுதான், நம்ம புயல் வந்துருச்சுப்பா நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு கப்பல் அப்படியே விட்டுட்டு இருந்தா நம்மளே கவுத்தி போட்டுருவோம், நம்மளே கவுத்தி செத்துறவும் கூடாது. அதே நேரத்துல புயல் வந்துருச்சு நம்ம மரமா உட்காருவோம், எப்படினாலும் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. கரெக்டா அந்த பாய் மரத்தை இது பண்றது, செலுத்துறது, எப்படி அந்த புயல்ல இருந்து தப்பிக்கலாம், தப்பிச்சு கரையேறலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் போகணுமே தவிர கஷ்டத்தை பார்த்து துவண்டு இருக்கிறதோ அவ்வளவுதான் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதா இருக்கக்கூடாது. அப்போ ஓஷன்ல நீங்க எப்படி தப்பிக்கிறது கஷ்டமோ அதே மாதிரி வாழ்க்கையில தப்பிக்கிறது கஷ்டம். ஸோ அதை வந்து நீங்க பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய போயம் தான் என்ன அப்படின்னா இந்த சீஃபேரர். சிம்பிளா இந்த குறளை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட கதை வந்து தெரியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஸோ அந்த கான்செப்ட் தான். யாரெல்லாம் அந்த பிறவிங்கிற பெருங்கடலை
நீந்தி கடக்கிறது யாரால மட்டும்தான் முடியும் அப்படின்னா இறைவனுடைய பாதங்களை பிடிச்சவங்களால மட்டும்தான் முடியும். அதாவது இறை நம்பிக்கை உள்ளவங்களால மட்டும்தான் முடியும். யாருக்கு இறை நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இறை நம்பிக்கை இருக்கவங்க கூட என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி ஆண்டவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதே மாதிரிதான் இந்த லைஃப்பும் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தாண்டி போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சீஃபேரர். ஓகே, எக்ஸாக்டா அந்த குரல் தான் இந்த பாட்டு. எக்ஸாக்டா அந்த குரல் தான் அந்த பாட்டு. ஓகே, இதை மட்டும் நல்லா என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்டா ஒரு ஒர்க் தான். இதோட நமக்கு ஆங்கிலோ சாக்சன் ஏஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். த ஃபைட் அட் ஃபின்ஸ்பர்க். ஓகே, த ஃபைட் அட் ஃபின்ஸ்பர்க்னு ஒரு ஒர்க்கு. அடுத்து வால்டர்னு ஒரு ஒர்க்கு. வால்டர் ஈஸி தான் உங்களுக்கு. ஆங்கிலோ செக்ஷன் ஏஜுங்கும் போது மொத்தத்திலே உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அளவில் படிக்கணும் அப்படின்லாம் ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்காது. இதுக்கப்புறம் இருக்கு, இல்லை அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆங்கிலோ செக்ஷன் போயட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆங்கிலோ செக்ஷன் போயட்ரிங்கும் போது உங்களுக்கு இவ்வளோதான். ஆங்கிலோ செக்ஷன் ப்ரோஸ் அப்படிங்கும் போது நம்ம ஆல்ஃப்ரட் கிட்ட வந்துருவோம். ஓகே ரைட். அப்போ இந்த ஃபைட் அட் வால்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு 50 லைன், ஃபைட் அட் ஃபின்ஸ்பர்க்ங்கிறது ஒரு 50 லைன் போயம் தான். எதை பற்றின கதை சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ பியோல்ஃப் பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு கதையை சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த ஃபைட் அட் ஃபின்ஸ்பர்க். இதுல அந்த கேரக்டர் இருக்குங்க தெரியுமா, இதை வந்து நேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் வந்து ஒரு 60 வாரியர், சரியா, 60 வாரியர்ஸோட சண்டை போட போகுது. சண்டை போட போறாரு ஃபின் அப்படிங்கிறவரோட ஆர்மியை எதிர்த்து. ஓகேயா, நேஃப் வந்து ஃபின் அப்படிங்கிற அந்த ஆளோட ஆர்மியை எடுத்து என்ன பண்ண போறாப்புல அப்படின்னா சண்டை போட போறாரு. அவர் எப்படி இந்த போரை வந்து தடுக்கிறாரு, டிஃபெண்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் கதை. ஆனா 50 லைன்லயே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த கதை வந்து ஆக்சுவலா முடிஞ்சிடும். அந்த ஃபைட்டோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவுதானே, நமக்கு அவ்வளவுக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து இந்த வால்டரை பத்தி நம்ம பெரிய அளவுல சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லை. இந்த வால்டருக்கு ஆக்சுவலா என்ன அப்படின்னா வால்டர் அப்படிங்கிறவருடைய கதையை சொல்லக்கூடியது. அதனால இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வால்டர்னு சொல்றாங்க. ஓகே, வால்டர் அப்படிங்கிறவருடைய கதையை சொல்றதுனால இதை என்ன சொல்றாங்க வால்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹில்டுகண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஹில்டுகண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு பிரைடு, அவங்களுக்கு வந்து வால்டரை வந்து பெட்ரோத் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா இந்த வால்டர் அப்படிங்கிறதோட கதை. இவ்வளோ தெரிஞ்சா போதும் மேக்ஸிமம். ஓகே ரைட். இப்போ இவ்வளோ தூரத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். நாளைக்குள்ள கிளாஸ்ல நம்ம வந்து ஆங்கிலோ செக்ஷன் ப்ரோஸ் வந்து படிக்கலாம். ஓகே, சிம்பிள் தான். இவ்வளோ டீட்டெயில நீங்க மைண்ட்ல ஏற்றிக்கிட்டீங்கனாலே போதும். போனஸா நம்ம வந்து ஒரு போயம் பார்த்துருக்கோம். அந்த போயம் என்ன அப்படின்னா மெண்டிங் வால் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகே, ராபர்ட் ஃப்ராஸ்டோட மெண்டிங் வால். அதோட ஓப்பனிங் லைன் சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் அட் ஆல் தட் சென்ஸ் த ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல் அண்டர் இட். அடுத்து நம்ம ஆங்கிலோ செக்ஷன் லிட்ரேச்சருக்கு போயிட்டோம். ஆங்கிலோ செக்ஷன் லிட்ரேச்சர் எப்படிப்பட்ட லிட்ரேச்சர் அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆங்கில்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ் அப்படிங்கிற அந்த 3 ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்குள்ள வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ அப்படி செட்டில் ஆகும்போது அவங்களுடைய டீம்ல யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னா ஆங்கிள்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலோ லண்டன் பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலோ லண்டன் மாறுது, அப்புறம் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. ஓகேயா ரைட். அடுத்து இந்த பிரித்தானியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்டோன்ஸ் அப்படின்னு, அவங்கள இருந்து தான் பிரிட்டன் அப்படிங்கிற பேர் வரும். ஸோ இவங்க எல்லாம் இங்க வந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு இலக்கியங்களையும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பெரும்பாலும் ஓரலான இலக்கியங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களோட இலக்கியங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல வந்து நமக்கு ஒரு 5 முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட லிட்ரேச்சர்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஃப்ரீடத்தை இவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. அதுக்கப்புறம் நேச்சருக்கு இவங்க வந்து ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல யாரை பார்த்தாலுமே உங்களுக்கு நேச்சருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவனுக்கு நேச்சரை பத்தின ஒரு புரிதல் பெரிய அளவுல இருக்காது. அப்போ அவன் என்னதான் பண்ணுவான் அப்படின்னா புரியாத விஷயத்த வந்து பயப்பட தான் செய்வான். ஓகே, அடுத்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிலீஜியஸ் ஃபெய்த் வந்து இவங்க கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா இருக்கு. விதி மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு. விமனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க நல்லாவே மதிக்கிறாங்க. குளோரி, புகழை நோக்கி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடுறாங்க. புகழ் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. இவங்களுடைய இலக்கியத்துல எபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பியால்ஃப் அப்படிங்கிறது எபிக். இந்த எபிக்கோட கதை வந்து ஸ்பியர் டேன்ஸ்னு ஒரு நாடு இருக்கு. அங்க ஸ்கிலிட்டுங்கிறவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து விதி வந்து எப்ப நீ சாக போற அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்து ஒவ்வொரு தலைமுறையா மாறி மாறி வரும்போது ஹ்ராத்கர் அப்படிங்கிற ஒரு கிங் வராரு. அவருடைய மனைவி வேல்டோ. அவங்க வந்து ஹியோரட் அப்படின்னு ஒரு பெரிய ஹாலை வந்து கட்டி வச்சிருப்பாங்க.
ஸோ அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரிய அளவுல ஃபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஸ்கூப்ஸை கூப்பிட்டு பாடலாம் சொல்லுவாங்க, சரியா புலவர்களை கூப்பிட்டு பாடலாம் சொல்லுவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு கிரண்டல் அப்படின்னு ஒரு பெரிய மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஆட்களை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா அடிச்சு கொண்டு உள்ள கொண்டு போயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 12 விண்டர்ஸ்க்கு வந்து திருப்பி திருப்பி இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால யாருமே அந்த ஹால் பக்கத்துல ரொம்ப நாளா போகல. இந்த செய்தி வந்து யாருக்கு தெரிய வருது அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், ஹீரோக்கு வந்து தெரிய வருது. ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்னா கேமரா ஸ்ட்ரைட்டா ஹீட்ஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு போகுது. அந்த ஹீட்ஸ் அப்படிங்கிற நாட்டை வந்து ஹிஜ்லாக் அப்படிங்கிற மன்னர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து யாரு அப்படின்னா பியால்ஃபோட மாமா. இப்ப பியால்ஃப் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா பியால்ஃப் சாதாரண மனுஷன் மாதிரி இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவன் கடல்ல இருக்கக்கூடிய வால்ரஸா இருக்கட்டும், சுறாவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரே அடியில அடிச்சு தூக்கி போடக்கூடிய ஆளு. ஸ்விம்மிங்ல அவனை தவிர இந்த உலகத்துல வேற யாராலையும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவன் பெரிய நீச்சல் வீரன் அப்படின்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க. ஸோ அவரும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இப்போ சீனுக்குள்ள வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு, திருப்பி ஊருக்குள்ள வந்துடுறாரு. ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து பெரிய அளவுல வரவேற்று அவருக்கு உபசரிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. தம்பி நைட்டு நீங்க எங்க தூங்காதீங்க, உங்களை அடிச்சு கொண்டு போயிடும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்ததே அதை அடிச்சு கொள்றதுக்கு தாண்டான. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நைட்டு அந்த ஹால்லே படுத்திருப்பாரு. அவர் ஹால்ல படுத்திருக்கும் போது அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிரண்டல், அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டை வந்து அந்த கிரண்டல் என்ன பண்ணிடும் அப்படின்னா அடிச்சு சாப்பிட போகும். அந்த எலும்பு நொறுங்குற சத்தத்தை கேட்டு எல்லாரும் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோ இதை கத்தியை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நான் கையாலேயே அடிச்சு கொள்றேன் பாருடான்னு என்ன பண்ணுவாரு அப்படின்னா கையாலேயே அடிச்சு அதை கொண்டுருவாரு. கொண்டு அதோட கையை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பெருமை மிகும் விதமா வந்து ஷோகேஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க அம்மா பழி வாங்குறதுக்கு வருவாங்க. மதர் கிரண்டல் வந்தோடனே என்ன பண்ணும் அப்படின்னா இவனை அடிச்சு உள்ள தூக்கி போயிடும் கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க வச்சு சண்டை போடுவாங்க. கடலுக்குள்ள வச்சு சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கடைசியில ஜெயிச்சு என்ன பண்ணுவாரு அந்த தலையை வெட்டி கொண்டு வந்து இந்த பார்ப்பா நான் ஜெயிச்சிட்டேன், யாரா இருந்தாலும் இன்னும் வாங்கடா, யாரா நீ வேணா சண்டைக்கு வாடான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஜெயிச்சுட்டு வந்து அந்த மண்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஸோ வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி இப்போ நாட்டை வந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சி யார் கையில வந்துருச்சு அப்படின்னா பியால்ஃப் கையில வந்துருச்சு. பியால்ஃப் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வயசாகுது. வயசானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பியால்ஃபுக்கு ஆஹ் இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை யாரால வருது அப்படின்னா ஃபயர் டிராகன் அப்படிங்கிற ஒரு டிராகன் புதுசா வருது. அந்த டிராகன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பியால்ஃப் கூட நீ வேணா சண்டைக்கு வாடான்னு சண்டை போட ஆரம்பிக்குது. அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வயசானாலும் பரவாயில்ல நான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து டிராகன் திடீர்னு தீயை ஊதி விட்டுருது. அந்த தீ வந்து அவரோட நெஞ்சுக்குள்ள போயிருது. அது வந்து பின்னால இருந்து பாதிப்பாகுதா. இப்போ என்ன பண்றாரு, ஆனாலும் அந்த இதையும் கஷ்டத்தையும் தாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஆளு வந்து அதை அடிச்சு கொண்டுருதாரு. ஸோ கொன்னதுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு தம்பிங்க வா, என் நெஞ்சுக்குள்ள வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவேன், நீ என்ன பண்ண அப்படின்னா அங்க ஒரு சுரங்கம் இருக்கு, அந்த சுரங்கத்துக்குள்ள இருக்க தங்கம் நிறைய இருக்கு, அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாக போற நேரத்துல கூட தன் மக்கள் நல்லா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த உள்ளத்தோட என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இறந்துடுறாரு. இந்த மாதிரி குளோரிக்காக இறக்கக்கூடியவங்க தான் ஆங்கிலோ செக்ஷன் பீரியட்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லிட்ரேச்சர் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய போயம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விட்சித் அப்படிங்கிற ஒரு போயம். ஊர் ஊரா சுத்தக்கூடிய ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பாட்டா பாடக்கூடிய ஒரு போயம் விட்சித்து. அதுக்கப்புறம் ஆங்கிலோ செக்ஷன் எப்படி சாக்சன்ஸ் வந்து எப்படி இங்கிலாந்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சாக்சன்ஸுடைய வரலாறையும் அந்த போயத்துல விட்சித்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தெளிச்சு விட்டுருப்பாங்க. அப்புறம் டோயர்ஸ் லெமண்ட் அப்படிங்கிற ஒரு போயம். இதை வந்து ஸ்கூப்போட லைஃப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, புலவரோட லைஃப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. எப்படி புலவர் வந்து அவரோட சீஃபை வந்து ப்ரைஸ் பண்ணா மட்டும்தான் அவருக்கு வந்து எல்லாம் நடக்கும், நல்லது நடக்குமோ அதே மாதிரி ஆஹ் நிறைய பேருக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து அவங்க எல்லாம் வெளியில வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூப்புக்கும் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா தன்னோட இன்னொருத்தன் புதுசா பாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தான் எல்லாரும் பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்களே தவிர தனக்கு தர மாட்டாங்க. அப்ப தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுக்கும் விதமாக எப்ப அவன் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தா அவனே விடுவிச்சு வந்துட்டான், பெரிய அளவுல தப்பிச்சு வந்துட்டான், நம்மளால ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு போயமா டூயர்ஸ் லெமண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீஃபேரர் அப்படிங்கிற ஒரு போயம் 2 பார்ட் இருக்கும். முதல் பார்ட் வந்து ஓஷன் லைஃப்பை பத்தி, அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுவோம். 2வது பார்ட்ல வந்து ஓஷன் லைஃப் ஒரு அலிகரிக்கலான விஷயமா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அலிகரிக்கலான விஷயம் அப்படின்னா மேலால மேலால பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்கும், அடியில வந்து இன்னொரு ஆழமான ஒரு மீனிங் வந்து இருக்கும். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கையே கடல் மாதிரி தான், அந்த கடல்ல போற பயணம் மாதிரி தான் வாழ்க்கை. அங்கங்க சூறாவளி எல்லாம் வரும்பா, நீ அதை பார்த்து பயந்துட்டேன்னா போய்க்கிட மாட்டேன், பயப்படாம துணிஞ்சு போய்கிட்டே இரு, உனக்கு வரக்கூடிய சூறாவளி எல்லாம் ஒரு நாள் அடங்கிரும், நீயும் கரையை போய் சேர்ந்துருவே அப்படின்னு நம்பிக்கை கொடுக்க விதமா எழுதப்பட்ட போயம் தான் சீஃபேரர். அதுக்கப்புறம் ஃபைட் அட் ஃபின்ஸ்பர்க் ஹினேஃப் அப்படிங்கிறவர் 60 வாரியரை கூட்டிட்டு போய் ஃபின் அப்படிங்கிறவர் கூட சண்டை போடுறாரு. ஃபின் எப்படி அதை டிஃபெண்ட் பண்றாரு அப்படிங்கிற கதை தான். ஆனா இது நமக்கு வெறும் 50 வரிகள் மட்டும் தான் இருக்கிறதுனால இந்த போருடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும். அதுக்கப்புறம் வால்டர் அப்படிங்கிறவரோட கதை தான், அதனால அதுக்கு வால்டர்னு பேர் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஆஹ் ஒருத்தவங்களை வந்து பிரைடா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த கதை எவ்வளவு தெரிஞ்சதுன்னா போதும். ஓகே, அடுத்து பேரடைஸ் லாஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா எபிக், இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எபிக் இதெல்லாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பேரடைஸ் லாஸ்ட்டும் பியால்ஃபும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
ஆங்கிலோ சாக்சன் ஏஜோட மில்டன் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில கண்டுபிடிங்க. ஆங்கிலோ சாக்சன் மில்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க. ஓகே ரைட். இந்த கிளாஸ்ல யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா?